ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே, ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்ல இல்லங்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாயிடுச்சு எனக்கு. ஏன்னா இந்த எஃப்ஜேவும் வியானாவும் போட்டுட்டு இருக்க ஆட்டத்துக்கு ரம்யாவும் வந்து முட்டையா சபரிது அதெல்லாம் வாங்கி தின்னதுக்கு வெறும் திருக்குறள் சொல்லிச்சு அப்படின்ற காரணத்துக்காக இவங்க ரம்யாவை வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிரஜனை வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அவங்களுக்கு தேவையானவங்களாம் ஓட்டு போட்டு குரூப் விசித்தை உடைக்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள போன திவ்யாவும் சாண்ட்ராவும் பிரஜன் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு கொடுக்குறாங்க. ஏன் மற்றவங்களாம் கண்ணுக்கு தெரியலையா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே, ஆனா அதுக்குன்னு அதே மாதிரி ரம்யா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னதெல்லாம் வந்து எந்த காரணத்துல திருக்குறள் சொல்லிட்டு அப்ப எல்லாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடலாம். வினோத பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்றதுலாம் ரொம்ப ஹம்பக் இல்ல. அவரால் தான் ஷோவே ஓடிட்டு இருக்கு. பார்வதி வந்து ப்ரோமோ கண்டென்ட் கொடுக்குறாங்கனாலும் அங்க யார் கேரக்டர்ல கில்லி மாதிரி நிக்கிறாங்கன்னு பாக்கணும்ல. வினோத்துக்கு மத்த விஷயங்கள கிடையாது, என்டர்டைனரா ஆமா தி பெஸ்ட். இப்ப இருக்கிறதுலே மொக்கையா இருக்கிற எல்லா பீஸும் நடுவில் யார் நல்லா இருக்கானா அது வினோத் தான். பார்வதி சொல்லுது நான் விக்ரம் விக்கல்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல எங்கடா தலைவராயிட போறோம் அப்படின்றனால தான் நான் உன்ன சொன்னேன். அந்த உடனே ரம்யா இது நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, உனக்கு பிடிச்சதானே என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்றாங்க. சரி ஓகே, அதையாவது கொஞ்சம் விட்டுறலாம். ஆனா நம்ம தலைவர் வினோத வந்து கட்டம் கட்டி வியானாவை அனுப்புறதுக்கு பதிலாக கனியோட பிளான் என்னன்னா, வியானாவும் எஃப்ஜேவும் ஒன்னா இருக்கக்கூடாது ஜெயில. ஏற்கனவே கமருதீனும் இந்த அம்மாவும் பாருவும் பண்ண மாதிரி அதை ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே பேரை காப்பாத்துறதுக்காக வியானாவுக்கு பதிலாக வினோத வந்து சொல்லி கட்டம் கட்டி உள்ள அமுச்சு விட்டாங்க. அதையும் எஃப்ஜேவும் சொல்றான், நான் வந்து வியானாக்கு பதிலாக வினோதோட இருந்தாவது என் பேரு கெடாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல எஃப்ஜே அண்ட் தென் வினோத் பாருங்க நம்ம தலைவர் உள்ள உட்காந்துட்டாரு. ஆனாலும் அங்க கலக்குறாரு மணி கோத்துக்கிட்டு. இது பாருங்க எல்லாம் சேர்ந்து கட்டம் கட்டி ஜெயிலுக்கு அமிச்சு காமெடி பண்ணிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்ப கூட வினோத் வந்து ஏன்னா ஒரு நாள் தானே நல்ல ட்ரெஸ் போட்டேன் ஒயிட் அண்ட் ஒயிட் ஷூவோட, அதை கூட விட மாட்டீங்களா, ஜெயில் ட்ரெஸ் கொடுத்துருங்க 2 தடவை போலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெகுலியா அவர் பேசிட்டு இருக்காரு இதுங்களோட. ஆனா தெரியுது கட்டம் கட்டியே நம்பிச்சாங்கன்றது அவருக்கு நல்லா தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.